ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த். நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலை உங்களை அன்புடன் வரவேற்பது நானும் மீண்டும் ஒரு முறை உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த். இப்போ நம்ம சேனல், அதாவது பார்ட் 14வது பார்ட்டில் சந்திப்பது நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நம்ம 1வது பார்ட்லேருந்து 15வது பார்ட் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில், அதாவது பிஜிஎஸ் ஆனந்த் சேனலில் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. பார்க்காதவர்கள் நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நம்மளோட லைஃப் ஸ்டோரி எல்லாமே நான் அதில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க, சரியா? இப்போ 16வது பார்ட் 16வதுக்குள்ளே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பேராதரவு மக்களே. அதுக்கப்புறம் இந்த காய் எல்லாமே என்னால் முடியாது, சரி இதுக்கப்புறம் யாருமே வாங்க மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, அந்த காயை அப்படியே வச்சுட்டேன். சரி, காயை வச்சதுக்கப்புறம் அந்த காய் என்ன செஞ்சுட்டேன், அப்படியே காஞ்சிட்டு மக்களே. அப்படியே அந்த காய் அந்த இடத்துல அப்படி காஞ்சி இருக்கும் போது என்னுடைய மனசு அந்த இடத்துல ஒரு வேதனைகளோடு இருந்த மக்களே. வலிகள் வேதனைகளோடு அந்த இடத்துல என் மனசு, நான் சொல்ல முடியாத வேதனைகள். அந்த அண்ணா அப்படி சொல்கிறாங்க, இந்த காய் மாடு கூட சாப்பிடாதுடா, ஏன்டா சும்மா வேஸ்ட்டாக பறித்து வச்சிருக்கேன்னு. ஆனால் நான் அந்த இடத்துல என் மனசு என்ன செஞ்சுன்னா, எப்படியாவது காயை பறிச்சிடணும், காயை பறித்து விற்றுடணும், எப்படியாவது நம்ம கொஞ்சமாவது ஒரு அமௌண்ட் வாங்கிடணும், நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லணும், எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையில் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன் மக்களே. ஆனால் அதுவும் ஃபெயிலியர் ஆகிட்டு. சரி, தண்ணி தான் இல்லாமல் போச்சு, சரி காயாவது காய்ச்சேன், காயும் இல்லாமல் போயிட்டு மக்களே. அந்த இடத்துல சரி என்ன தான் பண்ண முடியும், அடுத்த அந்த காய் அப்படியே காஞ்சி, சரி சேல்ஸ் பண்ணிடலாம், சரி விதையாவது சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அந்த இடத்துல மழை வந்துட்டு மக்களே. மழை வந்து அந்த விதைகளை பறிக்க முடியாமல் அந்த விதைகளும் அப்படியே இதாகி கடைசியில் அதுவும் சேல்ஸ் பண்ண முடியாமல் போயிட்டு மக்களே. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் மக்களே, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினச்சேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், எல்லாருமே ஒன்று விமர்சனம் பண்ணாங்களோ, எல்லாருமே விமர்சனம் பண்ணாலும் எதை பார்த்தும் நீ பயப்படாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையை நோக்கி பயணித்துக்கிட்டே இருக்கணும். 1000 விமர்சனங்கள், 1000 தடைகள் எவ்வளோ வந்தாலும் நான் மீண்டும் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் மனசுக்குள்ளே அந்த எண்ணத்தை மட்டும் நான் எப்போவுமே நான் வளர்த்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி நான் கஷ்டப்படலாம், இன்றைக்கி நான் கவலையோடு இருக்கலாம், இன்றைக்கி எல்லாருமே என்னை விமர்சனம் பண்ணலாம், ஆனாலும் நான் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல நான் ஒரு சேலஞ்ச் பண்ணிவிட்டு, சரி இது போனாலும் போயிட்டு போட்டு, சரி விதையும் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன செஞ்சேன், ஃபைன் எல்லாம் தோட்டத்திற்கு போகல. சரி நம்ம தோட்டத்தை விட்டுறலாம், ஏன்னா வேறு வழி இல்லை, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி நம்ம தோட்டத்தை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன செஞ்சேன்னா, ஃபைனலாக அந்த காயும் பறிக்க முடியல, சரி இனி தோட்டத்திற்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு நான் தோட்டத்தில் ஃபைனலாக நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, அந்த காய், அப்புறம் மோட்டார், எல்லா செலவு மக்களே. வாழ்க்கையில் நம்ம செலவு எல்லாத்துக்குமே செலவு பண்ணேன். மாட்டு சாணத்துலேருந்து, டிராக்டர்லேருந்து. நான் ஒரு தோட்டத்தில் வேலை பார்த்து அந்த தோட்டத்தில் உள்ள காசை எடுத்து தான் இங்கே செலவு பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது அந்த கேட் வால் எல்லாமே உடஞ்சி கிடந்துச்சு. நான் வர காசை கொஞ்சம் கொஞ்சம் காசை சேர்த்து வச்சு அந்த கேட் வாலை, சரி நம்ம புதுசாக ஒரு ஆளை நம்ம இன்வைட் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு நம்ம காசு கொடுக்கணும், சரி நம்மளே ஒரு புதிய கேட் வாலை நம்மளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணுவோம் சொல்லிட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன். விவசாயம் யாருக்கும் தரக்கூட கேட் வால் அந்த கேட் வாலை எப்படி மாட்டணும் அப்படின்னு சொல்லி நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி நான் காசு கொடுத்து ஒவ்வொரு கேட் வாலும் 800 900 இருக்கும். ஸோ அந்த கேட் வாலை வாங்கி நானே மாட்டி வெயிலில் இந்த கை கால்லாம் பாருங்கள் மக்களே, இந்த கையெலாம் நான் இருக்க, அந்த கை அப்படியே பொத்துருக்கும் மக்களே. இந்த கையெலாம் நான் வேலை செஞ்சு நான் இருக்கு பாருங்களா, இந்த கை இருக்குது பாருங்கள், என்ன இருக்கா, இந்த கையெலாம் வேலை செஞ்சு பொத்துருக்கும் மக்களே. என்னோடய வாழ்க்கையில் நான் படித்து இந்த கையால் பேனாவை யூஸ் பண்ணணும், அதாவது ஒரு பேனாவை எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி நான் என்னோடய வாழ்க்கையை நான் பயணித்தேன். ஆனால் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேனாலாம் வேண்டாம், இப்போதைக்கு நான் விவசாயம் பண்ணி சொல்லிட்டு நான் மண்வெட்டி எடுத்து நான் கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சு இந்த கையை பாருங்கள் தெரியுதா, இந்த கையெல்லாம் இப்போவே எனக்கு அந்த இடத்துல அந்த தடுமாற்றம் இருக்குது மக்களே. ஏன்னா அவ்வளோ வலிகள். ஏன்னா கையில் நம்ம மண்வெடி பிடிச்சி அந்த இடத்துல நம்ம அந்த புல்லை வெட்டுறதா இருக்கட்டும், எனக்கு புதிய பழக்கம், எனக்கு இந்த விவசாயம் தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த கையிலே அந்தளவுக்கு எனக்கு இது, ஏன்னா வலிக்கும் கை. மண்வெடி பிடிக்கிறது லேசான காரியம் கிடையாது. அதை பிடிச்சி நம்ம ஒவ்வொரு மணலையும் நம்ம ஒவ்வொரு இதுவும் நம்ம ஒரு முருங்கை மரம் வைக்கணும்னா அதை நம்ம தோண்டி மரம் வைக்கணும்னா அவ்வளோ வலிக்கும் மக்களே. அந்த வலிகள் வேதனைகளோடு நான் இருக்குது பார்த்தீங்களா, வலிகள் வேதனைகளோடு தான் நான் இந்த இடத்துல விவசாயம் பண்ணேன். ஆனாலும் அந்த விவசாயம் எனக்கு கொடுக்கலோட மனசு இப்போ வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் எனக்கு வலிக்க தான் செய்யுது.
ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது மக்களே. இன்றைக்கி நான் ஒரு விவசாயத்தில் நான் ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சி நான் அது ஒரு தற்காலிக தோல்வியாக தான் இருக்கும் தவிர, கடைசி நொடி வரைக்கும் வந்து அதான் தோல்வி அடைஞ்ச தவிர, முதலே நான் விவசாயத்தை என்னால் வேண்டாம்னு சொல்லலை. இயற்கையாக தோல்வி அடைஞ்சிச்சு. இயற்கையாக நடந்ததுனால தான் நான் சரி வேண்டாம் என்னால் முடியலன்னு எவ்வளோ காசு செலவு பண்ணி போர்லாம் போட்டு அதுவும் எனக்கு ஃபெயிலியர் ஆகி கடைசி எல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டேன். ஆனாலும் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் மன தைரியத்தோடு இருக்கேன் மக்களே. அதனால் இவ்வளோ நாள் பார்ட் 1லேருந்து பார்ட் 16வது பார்ட் வரைக்கும் என் மனசில் உள்ள வலிகள், வேதனைகள் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் மக்களே. ஏன்னா இந்த காலகட்டத்தில் விவசாயம் பண்ணுறதுக்கு உங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அவங்களால முடியும். ஏன்னா எல்லாருமே ஒரு வேலைக்கு போனாலும் விவசாயம் பண்ணிவிட்டு நீங்கள் வேலைக்கு போங்க. விவசாயம் பண்ணால் தான் அந்த வலிகளும் வேதனைகளும் கண்டிப்பாக தெரியும். அதனால் எல்லோரும் விவசாயம் பண்ணணும். நம்முடைய ஒரு வாழ்வியல் முறை விவசாயம். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் விவசாயம் பண்ணுங்கண்ணே. சரி மக்களே, இப்போ 16வது பார்ட் வரைக்கும் 1வது பார்ட்லேருந்து 16வது பார்ட் வரைக்கும் நான் பேசியிருக்கேன். நம்ம சேனல் பிஜிஎஸ் ஆனந்த் சேனலில் போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கு மிக மிக நன்றிகள். 17வது பார்ட்டில் புதிய அனுபவங்கள், என்னுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்கள் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலில் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பேராதரவு. சரியா? சரி மக்களே, சரி, டாடா பாய்.